குழந்தையை பள்ளியில் விட வந்த தொழிலதிபரை மயக்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த ஸ்கூல் டீச்சர். தனிமையில் இருந்த வீடியோவை வைத்து எல்லை மீறிய ஆசிரியர் பணத்தை கறந்துவிட்டு இறுதியில் ட்விஸ்ட் வைத்த 25 வயதான டீச்சர். ஒரு முத்தத்திற்கு 50,000 விலை பேசிய பேரதிர்ச்சி. நடுரோட்டில் நின்ற பெங்களூரு தொழிலதிபர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே மகாலட்சுமி லேஅவுட் பகுதியைச் சேர்ந்தவர்தான் பிரபல தொழிலதிபரான ராகேஷ். தனது 3 குழந்தைகளை இஸ்கான் கோவில் அருகில் இருக்கும் பிளே ஸ்கூலில் சேர்த்திருக்கிறார். அவர்களை தினமும் தனது காரிலேயே ராகேஷ் பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து சென்று மாலையில் மீண்டும் வீட்டிற்கு கூட்டி வருவது வழக்கமான ஒன்றாக வைத்திருக்கிறார். அப்போதுதான் அந்த பள்ளியின் ஆசிரியை ஸ்ரீதேவி என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. முதலில் குழந்தைகளின் படிப்பு தொடர்பாக செல்போன் எண்களை பரிமாறிக்கொண்டவர்கள் அதனைத் தொடர்ந்து அடிக்கடி பேசி வந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து அந்த பழக்கம் நெருக்கமாக மாற இருவருமே பல இடங்களில் சுற்றி திரிந்திருக்கின்றனர். ஒரு கட்டத்தில் ஸ்ரீதேவி ராகேஷை காதலிப்பதாகவும் கூறியிருக்கிறார். இந்நிலையில் பிளே ஸ்கூல் விரிவாக்கம் செய்ய பள்ளியின் நிர்வாகிகள் பணம் கேட்பதாக ராகேஷிடம் பணம் பெற்றிருக்கிறார் ஸ்ரீதேவி. அதனைத் தொடர்ந்து தனது பெற்றோருக்கு உடம்பு சரியில்லை என கூறி 4 லட்சம் ரூபாயை கடனாக வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் கொடுத்த பணத்தை ராகேஷ் திரும்ப கேட்டிருக்கிறார். அப்போது பள்ளி நிர்வாகத்திலும் பணம் இல்லை, எனவே அதன் பங்குதாரர் ஆகிவிடுங்கள் என கூறி நிர்வாகத்திடம் பேசி பார்ட்னர் ஆக்கி இருக்கிறார் ஸ்ரீதேவி. இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் நெருக்கம் மேலும் அதிகரித்து தனிமையில் சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ராகேஷுக்கு பண நெருக்கடி ஏற்பட தான் கொடுத்த பணத்தை தர வேண்டும் என்று ஸ்ரீதேவியிடம் கேட்டிருக்கிறார். பணத்தை தொடர்ந்து கேட்டதால் ஆத்திரமடைந்த ஸ்ரீதேவி தனக்கு கொடுத்த ஒவ்வொரு முத்தத்திற்கும் 50,000 கழிந்து விட்டது என்றும் இனிமேல் நீதான் எனக்கு பணம் தர வேண்டும் என்றும் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தன்னிடம் தனிமையில் இருந்ததற்கு 15 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என அவர் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராகேஷ் அவருடன் பேசுவதையே தவிர்த்திருக்கிறார். இந்த நிலையில் என்னுடன் தனிமையில் இருந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என கூறி 1 கோடி ரூபாய் கேட்டு ராகேஷை மிரட்டியதோடு அவரை தனது காதலன் சாகர், ரவுடி கணேஷ் ஆகியோருடன் சேர்ந்து காரில் கடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ராகேஷிடம் இருந்த சுமார் 2 லட்சம் ரூபாயை பறித்த கும்பல் கோரகுண்டு பாளையத்தில் இறக்கிவிட்டு தப்பியதாகவும் தெரிகிறது. இது குறித்து ராஜேஷ் மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகாரும் அளித்ததாகவும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள ஸ்ரீதேவி, சாகர், கணேஷ் ஆகியவரை கைது செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர்.